வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனம் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தரில் வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும் போராட்டத்திற்கு பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லி செல்லும் ரயிலின் பயணத்தை மேற்கொண்டனர். எருமை மாடு மீது மழை பெய்வது போன்ற வரையப்பட்ட பேனரை கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்ட ஊழியர்களுக்கு போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுற்றுச்சூழல் தினம் கருப்பு தினம் நிகழ்வு அனுசரிப்பு. தொகுதி வளர்ச்சி பணிகள் முடிக்க அதிகாரிகளை நேரில் களத்தில் அழைத்து சென்ற அனிபால் கென்னடி குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனம் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தரில் வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும் போராட்டத்திற்கு பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லி செல்லும் ரயிலின் பயணத்தை மேற்கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தரில் வெள்ளிக்கிழமையன்று நடக்கும் போராட்டத்திற்கு பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லி செல்லும் ரயிலில் பயணத்தை மேற்கொண்டனர். அதனை முன்னிட்டு அவர்களை வழியனுப்பும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த வழியனுப்பும் விழாவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவ பொழிலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பெருமாள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் செயலர் பாலசுப்ரமணியன், தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர், ஆம் ஆத்மி கட்சி புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் கணேசன், பொது சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன், பொதுநல அமைப்பு தலைவர்களும் நிர்வாகிகளும் மற்றும் திரளான பொதுமக்கள் இந்த மாபெரும் வழியனுப்பும் விழாவில் கலந்து கொண்டனர். எருமை மாடு மீது மழை பெய்வது போன்ற வரையப்பட்ட பேனரை கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்ட ஊழியர்களுக்கு போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மீண்டும் பணி வழங்க வேண்டுமென கோஷம் எழுப்பி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை கைது செய்தனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 2வது நாளாக இன்று எருமை மாடு மீது மழை பெய்வது போன்ற வரையப்பட்ட பேனரையும் பதாகைகளையும் கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்றனர். ஆம்பூர் சாலை வழியாக வந்த அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே போலீசாருக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து ஊழியர்கள் 2வது நாளாக கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுற்றுச்சூழல் தினம் கருப்பு தினம் நிகழ்வு அனுசரிப்பு. புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுற்றுச்சூழல் தினம் மற்றும் கருப்பு தினம் நிகழ்வு அனுசரிப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்குடன் சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மத்திய அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே பங்கேற்ற தாயின் பெயரில் மரம் நடும் நிகழ்ச்சியானது ஜெயா நகர் ரெட்டியார் பாளையத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதனை நினைவு கூறும் விதமாக ஜூன் 25ஆம் தேதியான இன்று கருப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநில அலுவலகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அவசர காலகட்டத்தில் நடந்த அநீதிகளை நினைவூட்டும் வகையில் புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது.
மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே, மாநில தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், விவிலியன் ரிச்சர்ட், ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தொகுதி வளர்ச்சி பணிகள் முடிக்க அதிகாரிகளை நேரில் களத்தில் அழைத்து சென்ற அனிபால் கென்னடி குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள பெரியபள்ளி, வீரர் வெள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் நடைபெறும் வளர்ச்சி பணிகளை நேரில் ஆய்வு செய்யும் பணியில் திமுக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், தனசேகரன் மற்றும் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் திரு சங்கர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினர். வஉசி வீதி, மோரிசன் வீதி, அப்பாவு மேஸ்திரி வீதி, பாண்டியன் சந்து, லபோத் சந்து உள்ளிட்ட பகுதிகளில் சாலை, பாதாள வடிகால் மற்றும் வாய்க்கால் பணி குறைபாடுகளை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். பின்னர் திமுக தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நேதாஜி நகர் 1 பகுதியில் அசோகன் வீதியில் புதிய சாலை அமைப்பது, நேதாஜி நகர் 2 மற்றும் கன்னிபாய் தோட்டம் பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைப்பது, புறாக்குளம் தூர்வாறுதல் மற்றும் கருமாதி கொட்டாய்க்கு வழியில் பாதுகாப்பு கதவு அமைப்பது உள்ளிட்ட வேலைகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேலும் குபேர் கல்யாண மண்டப பணிகளை விரைவில் முடிக்க அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் தொகுதி செயலர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி துணை செயலர்கள் ராஜ், நிசார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலர்கள் செல்வம், சந்துரு, இருதயராஜ், ராகேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் அஜித் ராஜ், ரகுமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனம் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தரில் வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும் போராட்டத்திற்கு பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லி செல்லும் ரயிலின் பயணத்தை மேற்கொண்டனர். எருமை மாடு மீது மழை பெய்வது போன்ற வரையப்பட்ட பேனரை கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட ஊழியர்களுக்கு போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுற்றுச்சூழல் தினம், கருப்பு தினம் நிகழ்வு அனுசரிப்பு. தொகுதி வளர்ச்சி பணிகள் முடிக்க அதிகாரிகளை நேரில் களத்தில் அழைத்து சென்ற அனிபால் கென்னடி குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.